இந்த பிராமணனை வந்து எல்லாரும் வந்து பெரிய ஒரு சோம்பேறிங்க, சாதுக்கள், என்ன ஒன்றும் தெரியாது, பலவீனமானவர்கள்னு பொதுவான வழக்கு. என்ன இன்னைக்கு பொதுவாக அந்த பிராமணர்களுடைய பிராண்டு பார்த்தீங்கன்னா, அந்த அவங்களுடைய என்ன சொல்றது, அவங்க போட்டதில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியன் மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு படத்தில் பாருங்களேன், ஒரு ஏழை பிராமணன், என்ன ஒரு ஏழை அந்தனர், அவன் அப்படியே தோலும் என்ன சதையுமா இருந்துக்கிட்டு எலும்புமா இருந்துக்கிட்டு அப்படியே வந்து ஓடி வருவான். என்ன ஏதோ யாசகம் கேட்பா ஓடி போயிடுவான். அப்படி ஒரு 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 சித்திரமான என்ன அந்த சிரிப்புக்கு உண்டாக்கக்கூடிய விஷயமாகத்தான் பிராமணர்கள் வளர்த்துட்டே வந்திருக்காங்க. அப்படி கிடையாது. பிராமணர்கள் என்பவர்கள் மிக மிக ஆற்றல் மிக்கவர்கள், எந்த நிலைக்கு போவதற்கும் தயாராக இருப்பவர்கள் தான் பிராமணர்கள். ஏன் ஒரு பிச்சை கேட்கிற அளவுக்கு இருக்கிற பிராமண வாளை எடுத்து போர் புரியும் அளவுக்கு வீரம் மிகுந்தவனாகவும் இருப்பான். என்ன ஒரு துரோணாச்சாரியரை பார்த்திருக்கின்றோம், கிருபாச்சாரியரை பார்த்திருக்கின்றோம் நாம் மகாபாரதத்திலே. அவங்க எல்லாம் பிராமணர்கள் தான். எப்படி வாழ்வீச்சிலே வேந்தர்களாக பெரிய வில்வித்தையிலே சிறந்தவர்களாக எல்லாம் பிராமணர்கள் இருந்திருக்கிறார்கள். ஏன் ஒரு விஸ்வாமித்திரர் பிராமணனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி போராடி என்ன கௌசிக முனிவர் என்று பட்டம் பெற்றவர் விஸ்வாமித்திரர். எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா வசிஷ்டருக்கு தெரியாதா போர் வித்தை? வசிஷ்டர் நினைத்த மாத்திரத்திலேயே விஸ்வாமித்திரருடைய படை அனைத்தும் தோற்று விட்டதா, நினைச்ச மாத்திரத்தில். எப்படி இருக்கும் பாத்துங்க பிராமணனுடைய அந்த இது. எல்லா சக்தியும் இருக்குங்க. என்ன செய்யணும்? அவங்க தவம் இருக்கணும், மந்திரங்கள் ஓதணும், என்ன கட்டுப்பாடோட இருக்கணும், நிறைய வந்து இறை தொண்டு ஆற்ற வேண்டும். அப்பதான் பிராமணத்துவம் நிலைக்கும். நிறைய இறை விஷயங்களை காதார கேட்க வேண்டும், உபதேசங்களை கேட்க வேண்டும். அப்படிலாம் இல்லைன்னா பிராமணத்துவம் போயிடும். இப்ப அதையெல்லாம் கிட்டத்தட்ட இந்த ஆள வந்தார் இல்லாமல் போயிருந்த காலம் அந்த காலம்.